குட் மார்னிங் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். நேற்று நைட் 10 o'clock வந்து குடும்பஸ்தன் மூவி பார்த்தேன். அந்த படம் வந்து நான் ஆக்சுவலி பேச வேண்டிய ஒரு படம் தான். என்னென்னா வந்து உள்ளே போகும்போது ஒரு 1 minute or 2 minute வந்து ஆயிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா நான் போகும்போது வந்து அவங்க அந்த நக்லைட்ஸ் அவங்களுடைய அந்த ரூமுக்கு குடிச்சிட்ருப்பாங்க. அந்த ரூமுக்கு வந்து போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஏன் ஆரம்பத்தில் குடிக்க ஆரம்பித்த அந்த ஒரு நக்லைட்ஸ் டீம்ஸில் இருந்த அந்த 3 பேர் கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது காமெடி பார்ட் ஒரு ட்ராக்காக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஓகே. பட் அது அந்தளவுக்கு காமெடி வரலை. ஆக்சுவலி வந்தது, 2-3 இடத்துல காமெடி வந்தது. பட் கொஞ்சம் பிரெயின் எடுத்து தூக்கி வச்சுட்டு அப்புறமா தான் வந்து அந்த காமெடி வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நக்லைட்ஸோடைய காமெடி வந்து எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக, ஒரு ஆர்டினரியான ஒரு இதில் வந்து காமெடி வரும்னு உங்களுக்கு தெரியும். லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த காமெடிஸ் எல்லாமே. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அன்ஃபினிஷ்டு வீடியோ. இந்த அன்ஃபினிஷ்டு வீடியோ வந்து ஏன் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு தான் உங்களுக்கு தோணும். கதை வந்து ஆரம்பிக்கும்போது மணிகண்டனுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்தில் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து அந்த ஆஃபீஸரை வந்து அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து பண்ணுறீங்க, அது தெருவில் போகிற அது அடுத்த கேட்டில் பண்ணுற மாதிரி பிரச்சனையாகவும் சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து சாமி வரும்ன்றதுனால நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஆகிடுவீங்க அப்படின்றாங்க. புரியல எனக்கு. அதில் அந்த அந்த அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்து நான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் பண்ண மாட்டேன்னாரு. He never said something like பண்ணவே மாட்டேன்னு அவர் சொல்ல. பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னார். அவர் பண்ணலன்னா வந்து அவர் மட்டும் பண்ணாமல் இருக்கலாம். வேறு ஏதாவது போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு பண்ண முடியும். அவர் வேறு ரெஜிஸ்டர் இருக்கலாம். ஐ டோன்ட் லைக் எனக்கு அந்த சிஸ்டம் தெரியாது. ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் தான் இருப்பாரா, 2-3 ரெஜிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல முடியாது. பட் அவர் இல்லைன்னா வேறு இடத்துல போகலாமே. இப்போது மேரேஜ் த்ரூ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. You can get married at court too. If I am correct, you can get married at court. And அந்த பார்ட் நல்லா இருந்தது. கல்யாணம் ஆகி 2 years ஆகுது அவருக்கு. the wife is getting pregnant. அதில் வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது நான் சொன்னாலும் வந்து அந்த படத்தை வந்து ஸ்பாயில் ஆகாது. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அண்ட் ஹீ ஒரு தொப்பினால் வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கிறாரு. அந்த ப்ரொமோஷன் கொடுத்த அந்த பர்சன் வந்து தொப்பினால் வந்து அடிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் அந்த பர்சன் அடிக்கிறாங்க. இது நடுவில் வந்து மணிகண்டன் வந்து என் ஃப்ரெண்டே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறார். மஞ்சத்தொப்பி அப்படின்ற அந்த காமெடி வந்து ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே போகும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பை கொடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் பண்ணுறீங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அதை தான் கோஆர்டினேட் பண்ணுறீங்க அப்படின்னா you have to make sure that there is surplus availability of materials in order to make that promotion work. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஒரு ப்ரொமோஷனலாக பண்ணுறீங்க, அது ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வெறும் ஒரு தொப்பி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. எப்பவுமே 2 பேர் 2 கலர் இது போட்டு ஒரு தொப்பி கொடுக்க மாட்டீங்க. எப்பவுமே ஆளுக்கு ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து காக்கா வந்து டீ போவாது தலைவர் தொப்பியில். அதுக்கு பேர் தான் வந்து பேக்கப் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போது அவங்க அந்த அட்வர்டைஸர் கொடுத்ததை வந்து அடித்தது கூட பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் தட் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து நீ சாரி சொல்கிறா, அப்பாவா நான் சொல்கிறேன், நீ சாரி சொல்லு, அவன் வேலையில் சேர்த்துக்கலான்னு அப்படின்றது. அப்போ அவனுக்கு லைக் இந்த ஆக்டருக்கு இருந்த அந்த ஒரு அவருக்கு மேலே இருந்த அவருடைய ஒர்க்குக்கு அவர் மேலே இருந்த வந்து அவருடைய நம்பிக்கை. அந்த யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோ போட்டிருந்தாங்களே, லைக் அந்த வீடியோ 3D வந்து பண்ணுறாங்க, அது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாரு. அவருடைய ஓன் ஐடியா இல்லை அது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டார். இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அவர் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல ஃபஸ்ட்டு வரைக்கும். கடைசியாக அவருடைய ஹோட்டலுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து பேர் வைக்கிறது, அந்த 3D இந்த மாதிரி பண்ணுறாரே தவிர அது அவர் சொல்லலை. வேறு இடத்துல சார் நான் டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறாரே தவிர போய் காமிக்கல. ஆனால்
மெயில் சரி அவர் வேலையை விட்டு போய்ட்டுறாரு. வேலையை விட்டு போயிட்டு வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் அலைஞ்சி இன்னொரு வேலை கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு வாரம் வந்து எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு இது பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஒரு வாரன்றது ஒரு மாதம் ஆகி கடன் வாங்கி அதுவும் ஏதோ ஒரு மணி லெண்டிங் ஆப்பில் வந்து போயிட்டு 20,000 10,000 வந்து கொடுத்து 10,000 30,000 வந்து மறுபடியும் கரெக்டாக நடச்சி எல்லாம் பண்ணி எதுக்கு அவ்வளோ பண்ணணும் அப்படின்றது எனக்கு புரியாத ஒரு கேள்வியாக இருந்தது. எனக்கு புரியலைங்க. அந்த படத்தில் எல்லாமே எனக்கு ஓகே நல்லா இருந்தது. லாஜிக்கலாக வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஏன்னா நக்லைட்ஸில் வந்து இது வரைக்கும் நான் லாஜிக் மிஸ்டேக்கே வந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாமே வந்து நல்லா நேர்த்தியாக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்களுக்கு வந்து இங்கே லாஜிக்கலாக எனக்கு இடிக்குதுன்ற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. நக்லைட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்து இருக்கீங்க அப்படின்னா. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடத்துல கேப் வர மாதிரி, ஒரு சில இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்க மாதிரி, ஒரு சில இடத்துல வந்து ஷவுமின் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்றாரு. நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன், நான் ஷவுமின் சாப்பிட்லான்னா ஷவுமின்னா நூடுல்ஸ் தான், சைனீஸில் ஷவுமின் தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு புரியலைங்க. அது ஒரு மேனுஃபேக்சரிங் லைக் ஒரு ஆர்கிடெக்ட் அந்த மாதிரியான கம்பெனி. மேனுஃபேக்சரிங் இல்லை, அது ஒரு ஆர்கிடெக்ட் பேஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. அந்த இடத்துல சைனாவில் நீங்கள் தான் லீட் பண்ணணும். ஸோ சைனீஸ் பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் சைனீஸாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் இந்தியனாக இருந்து நீங்கள் சைனீஸ் பீப்புளை அப்ரிஷியேட் பண்ணாலே போதும். ஆக்சுவலி அங்கே இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ நோ சைனீஸ் ஆர் நாட். நீங்கள் வந்து பேசிக்காக வந்து சொல்லலாம், இந்த மாதிரி சைனீஸ் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த ப்ரொமோட்டரோ சரி ஓனரோ சரி யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து பிரெயின் ராட்டாகவும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. பிஸ்னஸ் ஓடலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாரு. எனக்கு புரியல. ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்குன்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்டு கடைசியாக வந்து ஒரு சீன் வரும். லைக் எல்லாருக்குமே வந்து என்கிட்டேருந்து என்னுடைய பணம் தான் தேவைப்படுது, என்னுடைய பணம் வந்து இல்லாமல் இந்த பாடின்ற சக்கையை வந்து நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க, பணத்துக்காக தான் வந்து எல்லோரும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலி வந்து அந்த சீன் கரெக்டாக தான் வந்து அது வரைக்கும் கரெக்டாக இருந்தது. எந்த பாட்டில் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவருடைய ஒய்ஃப் கிட்ட வந்து நீயுமே வந்து இந்த பணத்துக்காக தான் வந்து இப்போ இது பண்ணுற அப்படின்றாரு. எனக்கு புரியல. அவங்க இதுக்கு முன்னாடி சீனில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து அவங்களே வந்து நான் வந்து பிடிக்காம தான் வந்து இதெல்லாம் பண்ணனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அக்காவோட பொண்ணுக்கு காது குத்துறதுக்கு வந்து மாமன் சீர் வந்து நீ கிராண்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிராண்டாக பண்ணும்போது நீ எதுக்கடா இவ்வளோ கிராண்டாக பண்ணுறன்னுவாங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, செம டாக்ஸிக்கான ஃபேமிலி. அவங்களுடைய அந்த மணிகண்டனுடைய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஷர்ட்டு பிராண்டடு, பேண்ட்டு பிராண்டடு, ஷூ நாட் பிராண்டு அப்படின்வாங்க. எனக்கு புரியல. பிராண்டு இல்லைன்றதை பார்க்கறதுக்காக வந்து நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க. அந்த படத்தில் எனக்கு நிறைய பிடிக்காத விஷயங்கள் இருக்குது. அந்த படத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. எனக்கு அது பார்க்கும்போதே புரியுது. ஓகே, இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இப்படி காமிச்சாதான் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், இந்த வீட்டில் அறுத்தடிக்குதுன்னு தெரியும். அவங்க அப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு காரிடார் வந்து தேடிட்டு இருக்காரு. ஐடி காரிடார் கிடச்சதுன்னா ₹1,00,00,000 வந்து 1% ஏதோ 3%, 3.5% பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது லேண்ட் ப்ரோக்கரிங் விஷயத்துலேயும் நான் வரேனே, பையர்கிட்ட மட்டுமே வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. செல்லர்கிட்டையுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுங்கன்னு அவங்க சொல்லலாம். அது அவங்க சொல்லவே இல்லை. எல்லா லேண்ட் ப்ரோக்கர்ஸுமே வந்து 2 சைட்ஸில் பண்ணுவாங்க, நாட் ஜஸ்ட் 1 சைட். ஓகே, இட் ஜஸ்ட் நாட் ஒர்க்ஸ் லைக் 1 சைடில் வந்து இப்போது அவருக்கு வந்து சிங்கப்பூர்காருக்கு வந்து நான் பண்ணி கொடுத்தா எனக்கு 3 லட்ச ரூபா வரும் அப்படின்னா, அவர் எனக்கு 1 lakh கொடுக்குறாருன்னா அது வந்து எனக்கு தெரியும் அவங்க அவ்வளோதான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் இருந்து எந்த கான்ட்ராக்ட்டுமே இல்லை. தேர் வாஸ் நோ கான்ட்ராக்ட் வித் த சிங்கப்பூர் பர்சன் தட் இட் ஸ்டேட்ஸ் தட் he would pay you this much amount of money அப்படின்னு சொல்லிட்டு. வாய் பேச்சில் மட்டும்தான் வந்து நடக்கும். வாயில் பேசுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா யூ ஷுட் நோ தட் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஃபோர்சி.
ஃபோர்ஸீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அவங்க சொல்கிறது வந்து லைக் எல்லாருமே நல்லவங்க எனக்கு புரியுது. ஏன்னா வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப வயசான 72 இயர்ஸ் ஓல்டு அட்வொகேட். அவர் வந்து அவர் மேலே எனக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து சொன்னால் புரியாதுங்க. என்னுடைய ரெஸ்பெக்ட் லைக் அவருக்கு வந்து அவர் மேலே எனக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஹியூஜ், ரொம்ப பெருசு. அவர் வந்து சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த படத்தை பார்த்தப்போ. எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏமாந்து போயிடலாம். ஏன்னா நான் ஸ்கெப்டிக்கலாக இருந்து கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகிற ஏஜில் நான் இல்லை. 72 ஆகிடுச்சு. எல்லோரும் நல்லவங்க, எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி இது பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றுறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன். அண்ட் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு லைக் அவர் வந்து என்ன ஒரு குட் பர்சனாக, அவருடைய வெல்பீயிங்க்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்றது வந்து அவர் என்னை நம்பி வந்து இது பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஞாபகம் இருக்கும். என்னுடைய லைஃப்பில் அவர் மறக்கவே கூடாதுன்னு இருக்கிற சில பேரில் வந்து அவர் பேர் நான் சொல்லாமன்னு தெரில. பட் இஸ் சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரகிள் வந்து பார்க்கும்போது என்னுடைய ஸ்ட்ரகிள் பார்த்த மாதிரி இருக்குது. அவர் வந்து எம்காம் முடித்தார், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணார். நானும் கெமிக்கலில் தான் இருந்தேன். ஆஃப்டர் தட் அங்கேருந்து முடிச்சுட்டு அவர் வந்து அட்வொகேட் ஆனார். ஆஃப்டர் தட் ஹி டிட் சம் பிஸ்னஸ். எம்எல் முடிச்சிருக்காரு. எம்எல் வந்து எதில் முடிச்சிருக்காருன்னு தான் விஷயம். அவர் சிவில்லையோ கிரிமினல்லையோ முடிக்கல. ஹீ டிட் கான்ஸ்டியூஷனல். இட்ஸ் லைக் எப்படி ஒரு பர்சனால், இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பர்சனால் இவ்வளவும் பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும். சச் ஜெம் ஆஃப் அ பர்சன் இஸ். அந்த பர்சன் வந்து சொன்ன விஷயம் தான் வந்து இந்த படத்தை பார்த்தபோது எனக்கு அப்பப்போ தோண்டிகிட்டே இருந்தது. ஓகே, அவன் இந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் பண்ணுறான் அப்படின்னு. அந்த ஆட்டை வந்து ஆடுன்ற பாருங்க, அந்த கோழியை வந்து தூக்கிட்டு வந்ததும், அந்த காரை அடமானம் வச்சதும். காரில் வந்து அவர் சொல்லுவார், ஆனாச்சி இப்போ இந்த கார்லாம் வந்து விலை ஏறிடுச்சு டேக்ஸ் போட்டு, என் காரும் விலை ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அது புரியுது. அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஊரில் 25,000 தான் சம்பாதிக்கிறாரு. அந்த சொந்த ஊரில் 25,000 சம்பாதிக்கும் போது இருக்கிற அந்த ஒரு இதுவே வேறு. புரியுது. வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் பண்ண தெரியுதுன்னா அவருக்கு தெரிஞ்ச பிஸ்னஸே பண்ணலாம். அதை விட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, பேக்கரி பற்றி ஒருத்தர் தெரியாமல் அது பேக்கரி போட்டால் எனக்கு புரியல. அவங்க வீட்டில் வந்து இது வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான். அவர் ப்ரோக்கரேஜ் தான் பண்ணியிருக்காரு, லேண்ட் ப்ரோக்கரேஜ் தான் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த அட்வைஸுமே சொல்ல, அவங்க அம்மா சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் கடை வச்சிடுறாரு. அந்த சொந்தக்காரங்க வந்து எனக்கு வந்து பையன் வந்து செட்டில் ஆகிட்டான் ஃபாரினில், அதனால் லீஸ் விட்டுக்கு வந்து இது பண்ணுறேன்ற லீஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குமா. மாதம் லீஸ் கட்டுவோமா, மாதம் வாடகை தான் கொடுப்போம். தெரில. அதுவும் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ சின்னது. அந்த சின்ன இடத்துக்கு எவ்வளோ லீஸ் வரும் அதுவும் தெரில. எதிர்க்க வந்து பேக்கரி ஓப்பன் பண்ணுறாங்க, உடனே எல்லா கஸ்டமர்ஸுமே அங்கே போயிடுறாங்க. அப்போ இவங்களுடைய லாயல் கஸ்டமர்ஸ் எங்கே? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், லைக் 1 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முறுக்கு அண்ட் அந்த பால் அது போடுற இடத்துல வந்து இருந்தாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம சேர்ந்து பண்ணலான்னா அப்படின்னு சொல்லிட்டு 25,000 அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. இவரும் கொடுக்குறாரு. அடுத்து 5 நாளில் வந்து எதிர்க்க இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற பேக்கரிக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. அப்போ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்னாச்சு? அந்த முறுக்கு வேறு யாருமே போட மாட்டாங்களா? போட முடியாதா? எனக்கு புரியலை. முறுக்குன்றது ஒரு ப்ராடக்ட் தான், அதுக்கு அவங்க 2 பேர் தான் போடணுன்னு அவசியமும் இல்லை. வீட்டு முறுக்குன்னு கூட பண்ணலாம். ஹெல்த்தியாக வீட்டு முறுக்கு நாங்கள் நேரில் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டே பண்ணலாம். அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் இடத்துல வந்து லைக் பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த பேக்கரியில். அந்த இடத்துல வந்து இது பேசுகிறாங்க, லேண்ட் ப்ரோக்கரேஜ் விஷயமா. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடித்து தள்ளுறாரு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே. எந்த வீட்லேயுமே எந்த அப்பாவுமே எந்த அப்படி பண்ண மாட்டாங்க. படத்தை பார்த்து நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்லா வந்திருக்க வேண்டிய படங்க. படம் பிடிச்சிருக்குது. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஹீரோயோட ஹீரோயின் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. எனக்கு அவங்க நடிப்பு பயங்கரமாக இருந்தது. உண்மையை தான் நான் சொல்கிறேன். கிளைமேக்ஸ் முடியல.
அந்த படம் அங்கேயே முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பாதி தான் அந்த படம். ஏன்னா ஸ்டோரி அங்கே முடியல. அவருக்கு கடனை கட்டி முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாரு? குழந்தை பிறந்துச்சு. அவங்க ஐஏஎஸ் ஆனாங்களா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியணுமே. ஏன் அவங்க யூபிஎஸ்சி ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஸ்டோரி மூவ் ஆகல. நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த படத்தில். எனக்கு ஏன் புரியல, என்ன புரியலன்னா, நல்ல படத்தை ஏன் வந்து ஸ்க்ரீன் பேயில் கோட்டையை விடுறாங்க, கதையில் ஏன் வந்து அந்த கேப் வருது, ஏன் மூவி வந்து இப்படி ஆகுது, ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களா எனக்கு புரியலை. ஏன்னா நக்கலைட்ஸோடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டில் எண்ட் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது. ஹூக் 1, ஹூக் 2, ஹூக் 3, ஹூக்கு ரிலீஸ் பண்ணுறோம் 1, 2, 3. லாஸ்ட் ஒரு இது பண்ணி நாங்கள் வந்து எண்டிங்கில் வந்து யூ வில் பி வெரி ஹாப்பி, சூப்பராக இருக்குது, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் வரும். இந்த படத்தை பார்க்கும்போது படத்தோடைய மீதி பாதி எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, படத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசுறது வந்து தப்பு. பட் நான் சொல்கிறேன், ஒரு ரிவ்யூவராக, ஒரு படத்தை பார்த்த ஒரு ரிவ்யூவர்னு நான் சொல்லலை, ஒரு ஆடியன்ஸாக தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்து நான் 2 கல்யாணம் ஆன அண்ணன்களும் 3 கல்யாணம் ஆனதை நாங்களும் போனோம். அண்ணன் தம்பிகள் 5 பேர் போனோம். நான் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தேன். போயிட்டு வரதுக்கு எனக்கு செலவாச்சு, எல்லாமே ஆச்சு. நக்கலைட்ஸ் அவங்க பண்ணுறாங்கன்றதுனால தான் நான் ஓகேவே சொன்னேன். நக்கலைட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்பேற்பட்ட நக்கலைட்ஸ் ஏன் இந்த படத்தை வந்து இப்படி கோட்டையை விட்டாங்கன்றது தான் என்னுடைய குழம்புலாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாருங்கள், படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு சிரிச்சிருப்பீங்க. நீங்கள் நிறைய இடத்துல சிரிப்பீங்க. நானும் பயங்கரமாக கத்தி சிரித்தேன். எவனுமே சிரிச்சுக்கிட்டு மாட்டான். அந்த இடத்துல எனக்கு புரியும். அந்த இடத்துல வந்து அந்த இது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கும். நான் அதை பார்த்து எனக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தாண்டா இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கும். பட் த திங் இஸ் தட் அந்த படம் வந்து காமெடியாக இருக்கே தவிர ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை, ஃபுல்லாக ஆகலை. நக்கலைட்ஸோட காமெடி செம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நக்கலைட்ஸோட டீமுடைய அந்த ஒரு ஆர்கானிக்காக வர வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் வேறு எங்கேயுமே வராது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். எருமசாணி, ஹரிபாஸ்கரோடைய ஜம்ப் கட்ஸ், முக்கியமாக புட்சட்னியோட பழைய வீடியோ, ரொம்ப பழைய வீடியோ. அப்புறமா வந்து இப்போது பரிதாபங்கள், முன்னாடி வந்து மெட்ராஸ் சென்டர்லாம் இருந்தது, அதுக்கு முன்னாடி எதாவது நிறைய இருந்தது. ஆஃப்டர் தட் நக்கலைட்ஸு ஃபஸ்ட்டு வீடியோஸ் பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். அந்த ஆர்கானிக்கான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த இது புரியும், பார்த்தா புரியும் என்ன சொல்ல வராங்க. ஆஃப்டர் தட் வந்து அதான் இவங்க வந்து இவங்களுடைய வேலையை என்ன வந்ததுன்னா, கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் மூலமாக வந்து அங்கே ஏர்ன் பண்ணுறது வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் லைக் படம் எடுத்தால் இவங்க எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இது எருமசாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரிப்ட் தான், எருமசாணி கிறுக்கு பயிலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு அது போர் அடிக்காது. ஏன்னா அவங்க கான்செப்டில் வந்து ABCD அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சு அவங்க பண்ணிகிட்டே வருவாங்க. ஜம்கட்ஸ் 1 மேன் ஷோ, 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு, ஹரிபாஸ்கர், அப்புறமா வந்து அவருடைய இன்னொருத்தர் வந்து பேர் மறந்துட்டேன், சாரி. அவர் வந்து டைரக்ட் பண்ணுவார், கேமரா பண்ணுவார். இவர் வந்து ஒரே இதுவாக செம்மையாக பண்ணுவார். ஹரிபாஸ்கர் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருந்த டீம்ஸ்லாம் இப்போ ஏன் அந்த இதில் வந்து ஒரு கொட்டா விட்ற ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கே வந்து மிஸ் ஆகுது அவங்க வந்து? ஏன்னா தே ஹேட் சச் அ பொட்டன்ஷியல், ஹியூஜ் பொட்டன்ஷியல். நான் வந்து ஒரு 3 மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் நிறைய வந்து மறக்கிறேன். இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்து அவங்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் அப்படி பண்ணலையே. நான் வந்து வியூஸ் வரலாங்கன்னு நான் பார்க்கல. எனக்கு வந்து நான் என்னுடைய இதுவை நான் அப்படியே அன்ஃபில்டர்டாக எடிட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். எனக்கு அது ஒரு இது மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல கட் பண்ணாலும் நான் தப்பாக சொல்கிறனோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிற இடத்துலையுமே நான் வந்து நான் தப்பாக சொல்லலைன்றதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அந்த இடத்த நான் கட் பண்ணாமல் நான் அப்படி சொன்னேன், ஓகே இந்த ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு நான் தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து புரியுது. அந்த ஒரு இது வந்து எனக்கு கான்செப்ட் வந்து எனக்கு இங்கே தான் பிடிச்சது. ஏன்னா இட் கேன் பி அன்ஃபில்டர்ட் இன் யூடியூப். யார் என்ன சொல்ல போகிறாங்க? இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் வேர் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், ஹேட், எவ்ரிதிங். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அதில் அப்லோடே பண்ணுறோம். நான் தான் சொல்லுவேன், ஒருத்தர் கேட்டார் எப்படி வந்து 900 வீடியோஸ் மேலே 990 வீடியோஸ் மேலே வந்து போடுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக வந்து வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து நான் அதுக்காக பண்ணல. நான் எனக்கு பிடிச்சத நான் ஒண்ணு பண்றேன். அது வந்து மத்தவங்களும் பார்த்தா எனக்கு பிடிக்கும். மத்தவங்களும் இத பார்த்தா வந்து நல்லா இருக்குன்றதுனால அத அப்லோட் பண்றேன். எஸ் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே.